ஸோ என்னோட குட்டி கார்டனில் கீரை போட்டிருந்தேன். ஸோ அது இன்னைக்கு நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அதோட அறுவடை வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது கூட இன்னும் கொஞ்சம் என்னென்ன செடிங்கள்லாம் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து நானே தான் ஸ்டிச் பண்ணேன். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி ஆர்ட் லைஃப் ஸ்டைலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க அறுவடை பண்ணிடலாம். இதுதான் எங்கள் குட்டி கார்டன். எங்கள் டெரஸ் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இது கருவேப்பிலை செடி எங்கள் வீட்டில் ஒரு 3 வருஷமாக இருக்குது. நல்லா பெரிய செடியாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு புயல் வந்துச்சுல, அதில் வந்து எல்லா இலையும் கொட்டிட்டு வெறும் அந்த கிளையில் முனையில் மட்டும் கொஞ்சம் இலைகள் இருந்துச்சு. சரி அது வரும்னு பார்த்தோம், வரல. சரி அதனால் இப்போ தான் ரீசெண்டாக இந்த மே மந்த் ஸ்டார்டிங்கில் தான் வெட்டி விட்டோம். நல்லா துளுத்து வருது. பக்கத்துலேயே கற்பூரவள்ளி இருக்குது. கற்பூரவள்ளி வந்து எங்ககிட்ட 2 தொட்டியில் இருக்குது. ஒன்று அதுவாக முளைச்சி வந்தது. ஸோ அதனால் அது அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இருக்குது. மருதாணி செடியும் அதே மாதிரி தான். நிறைய கிளைகள் வந்தது. ஆனால் இலை மட்டும் சின்னதாக இருந்துச்சு. சரி இதையும் வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டு கரெக்டாக கருவேப்பிலை செடியும் இந்த மருதாணி செடியும் ஒரே நேரத்தில் தான் வெட்டினோம். பட் இந்த மருதாணி நல்லா உடனே துளுத்து நிறைய வந்துருச்சு. பட் கருவேப்பிலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது. இது மிளகாய் செடி. இந்த மிளகாய் செடி வந்து நானாக வைக்கல. பண்ண வேர்மி கம்போஸ்ட் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வேர்மி கம்போஸ்ட்லேருந்து நம்ம காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து முளைச்சது தான் இந்த மிளகாய் செடி. ஸோ ஏற்கனவே வந்து நான் 2 வாட்டி பறிச்சிட்டேன். இன்றைக்கும் நிறைய வளர்ந்துருக்கு. இன்றைக்கி பறிச்சிடலாம். இதை நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் வேர்மி கம்போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப அருமையாக எல்லா செடியுமே ரொம்ப நல்லா வளருது. நம்ம காய்கறிலாம் இருக்கு இல்லையா, அந்த கழிவுகள்லாம் நம்ம சேர்த்து ப்ளஸ் தயிர், தேங்காய் இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதை ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா. ஸோ பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா வந்து இதில் கிட்டத்தட்ட 30 பச்சை மிளகா இருக்குது. ரொம்ப அழகாக, பார்க்கவே அழகாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு பறிக்கவே மனசு இல்லை. பட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூலாம் விட்டுருக்கு, மொட்டுலாம் விட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் சீக்கிரம் வளரணும் அப்படின்னா நம்ம இதை எடுத்து தான் ஆகணும். இன்னும் 1 வீக்கில் இந்த பூ எல்லாமே பச்சை மிளகா இந்த அளவுக்கு வளர்ந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி பறிக்க வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக வளருது. வாரம் வந்து நான் இதில் பறிச்சிட்ருக்கேன். இந்த தொட்டியில் இருக்கிறது தக்காளி செடி. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அழுகின தக்காளியை இதில் புழிஞ்சு விட்டுருக்கேன். அதுலேருந்து விதையிலேருந்து இந்த செடிங்க வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு 4 செடிக்கிட்ட வளருது பாருங்கள். ரொம்ப குட்டியாக தான் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி தக்காளி செடி தான் போட்டிருந்தேன். பட் அதில் ஏதோ பூச்சி வந்ததுனால எங்கே ஸ்ப்ரெட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டேன் நான். இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இதில் வெங்காய செடியும் ஒரு 3-4 செடி இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 8 செடிக்கிட்ட பாவக்காய் செடி இருக்குது. பாவக்காய் வந்து விதை அம்மா கொடுத்து அமிச்சாங்க. ஸோ அதை மட்டும் நான் 3 கார்னர்லேயும் போட்டு விட்டேன். அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. போட்ட விதை எல்லாமே வளர்ந்துருச்சு. பாவக்காய் செடியும் இன்னும் ஒரு 1 வீக்கில் நல்லா கொடியாக படர ஆரம்பிச்சிரும். ஓரளவுக்கு ஹைட் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கொம்பு ஒன்று நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிலே வளர்ந்து வரும்போது த்ரெட்டோ இல்லை கட்டு கம்பி இது மாதிரி ஏதாவது போட்டு கட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது. வெங்காய செடி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கினா குட்டி வெங்காயம் இருக்குல்ல, அது போட்டு பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்றதுக்காக ஒரு 10 வெங்காயம் கிட்ட மண்ணில் வேர் வந்து உள்ளே போகிற மாதிரியும் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து மேலே இருக்க மாதிரியும் புதைச்சி வச்சுட்டேன். அதிலிருந்து வந்தது தான் ஒரு 3-4 செடி மட்டும் வந்திருக்கு. இதில் 2 பாவக்காய் செடி இருக்குது. பட்டாணி போட்டிருக்கோம். பட்டாணி வந்து யூஸ்வலாக நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கும் போதே கொஞ்சம் முளை கட்டும்ல, அந்த மாதிரி முளை கட்டி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கொண்டு வந்து இதில் போட்டிருக்கேன். அது ஜஸ்ட்டு டெஸ்டிங்க்கு தான் போட்டேன், வளருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் அழகாகவே வளர்ந்துட்டுருக்கு. அண்டு இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தொட்டி இருக்கிறதுலே பெரிய தொட்டி. ரொம்ப ரீசெண்டாக தான் மண்ணை வந்து இதிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இல்லாமல் இன்னும் 2 தொட்டி இருக்குது. இந்த 2 தொட்டிலையும் பார்த்திங்கன்னா இன்னும் மண் ஃபில் பண்ணல. கொஞ்சம் மண் தான் போட்டிருக்கோம். பட் இன்னும் மண் வாங்கி தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 3 மூட்டை மண்ணாவது தேவைப்படும். இது எல்லா தொட்டியுமே வந்து நம்மளே பண்ணது தான். இது எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்கீரை அறுவடையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு.
அரைக்கீரை நான் விதையை தான் போட்டேன், அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் போட்டேன். அடுத்த நாளே வந்து முளை கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்குமே வந்து நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. மார்னிங் ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கும், அண்ட் ஈவினிங் பார்த்தா இன்னொரு லெவலுக்கு வளர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு தினமுமே. ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கூட எனக்கு பறிக்க மனசே இல்லை, பட் வந்து ரொம்ப முத்திருச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் சரி பறிச்சிடலாம். அரைக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேரோட பிடுங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது மாதிரி மேலோட்டமாக கட் பண்ணாலே போதும். நம்ம வந்து ஒரு வாட்டி விதை போட்டோம்னா 3 வாட்டி நம்ம அறுவடை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அரைக்கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வேரோட எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதே போல் செடிங்களுக்கு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக நான் பாலை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். பட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பூச்சி எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த செடிக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த கீரைலாம் பறிச்சதுக்கப்புறம் நான் பாவக்காய் செடி அப்புறம் ஆனியன் செடிலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் வெங்காய செடி. இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து கீரையை கட் பண்ணணும். ஸோ அதுதான் சேலஞ்சிங்கான விஷயம். அதே நேரத்தில் பாவக்காய் செடியும் அதே மாதிரி கட் பண்ணிடக்கூடாது. டெரஸில் கார்டன் இருக்கிறனால மண் மேலே கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் பக்கெட்டையும் கயிறையும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை கீழே இருந்து மேலே கொண்டு வந்தோம். இது இல்லாமல் வேறு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நாங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அரைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. வளர்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் மெயினாக கீரையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக அரைக்கீரையை வந்து நம்ம அறுவடை பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ நான் எல்லாத்தையுமே பறிக்கல, இன்னும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வர அரைக்கீரைலாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு. குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது போதும் அப்படின்றனால நான் வந்து அது பறிக்கலை, அது வளரட்டும்னு விட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கீரை சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய குவான்டிட்டி நம்ம வந்து வெளியில் வாங்குறத விட அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளே விளைய வச்சு நம்மளே வந்து யூஸ் பண்ணும் போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிஜமாகவே ஒரு ஃபார்மர் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் வந்து அவங்களோட உழைப்பு எனக்கு இப்போ தெரியுது. நம்ம ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் இடத்துல வச்சு நம்ம வந்து பண்ணுறோம். பட் அவங்க வந்து ஏக்கர் கணக்கில் வச்சு பண்ணும்போது அதுக்கான ஒரு டெடிகேஷன் இருக்குது, அதுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ மெனி திங்ஸ் இன்வால்வ்ட் இன் இட். ஸோ அது வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் எனக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுங்க. இன்னும் என்னென்ன வெதர்லாம் போடலாம், ஏதாவது ஒரு யூனிக் ஐடியா இருந்துச்சுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் மட்டும் இல்லை மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.